ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிற ப்ராடக்ட் என்னென்னா சோனி ப்ளேஸ்டேஷன் 5 டூயல் சென்ஸ் கண்ட்ரோலர். இதோட அன்பாக்சிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கன்சோலோட அன்பாக்சிங் ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டூயல் சென்ஸ் கண்ட்ரோலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பெஸ்ட்டு ஃபியூச்சர்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் இப்போ பார்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணுற மாதிரி ஃபியூச்சர் என்னென்னா ஹெப்பாட்டிக் ஃபீட்பேக்குன்னு ஒரு ஃபியூச்சர் வச்சுருக்காங்க. இந்த ஹெப்பாட்டிக் ஃபீட்பேக்னால் என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால் ஆஃப் டியூட்டி அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடுறப்ப பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிகர் பண்ணுறோம்ல, கன்னை வந்து ஃபயர் பண்ணுறப்ப வந்து அந்த ட்ரிகரிங் வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த துப்பாக்கிலேருந்து புல்லட்ஸ் வந்து வெளியில் போகிறப்ப எப்படி கடகடன்னு சவுண்டு வருமோ அந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா PS4லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் இருக்காது, ஒரு வைப்ரேஷன் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெப்பாட்டிக் ஃபீட்பேக் கொடுத்துருக்கறதுனால அந்த வைப்ரேஷன் வந்து நம்மளால் உணர முடியும். அதுக்கப்புறம் மழை பெய்யுதுன்னா அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன். இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு கார் கேம் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால் வந்து அந்த காரில் எப்படி வந்து வைப்ரேஷன் ஆகுமோ அதே மாதிரி ஹெப்பாட்டிக் ஃபீட்பேக் மூலியமாக அந்த வைப்ரேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். அதோடு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இதில் வந்து டச் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டச் பேட் கொடுத்துருக்காங்க. அந்த ரம்பிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஃபெக்டிவாக நமக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுக்கும். அதுக்கப்புறம் அடாப்டிவ் ட்ரிகர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு அம்பு வந்து விட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து அந்த இழுத்துட்டு விடுறப்ப அந்த ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது பார்த்திங்களா, அந்த ஃபோர்ஸு அதுக்கப்புறம் அந்த இழுக்கிறப்ப வர டென்ஷன் அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அடாப்டிவ் ட்ரிகர் மூலியமாக நமக்கு வந்து அந்த பட்டன்ஸில் வந்து நமக்கு வந்து காட்டும் இந்த கண்ட்ரோலரில். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெஸ்ட்டு ஃபியூச்சர்னு கூட சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா PS4ல் வந்து இந்த மாதிரி ஃபியூச்சர்லாம் வந்து நம்ம வந்து விளையாடுறப்ப பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து கிடச்சிருக்கும். இதில் தான் பார்த்திங்கன்னா இந்த டூயல் சென்ஸ் இருக்கிறதுனால இந்த ஃபியூச்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேம்ஸ் விளையாடுறப்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் இதை வந்து நல்லா உணரணுன்னு பார்த்திங்கன்னா அஸ்ட்ரோபர்ட், ராட்சட் அண்ட் கிளான்ஸ், அப்புறம் வந்து நிறைய கேம்ஸ் இருக்குது. அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கிளியராக இந்த ஃபீட்பேக்கெலாம் வந்து நல்லா நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இன்பில்ட் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. இந்த மைக்ரோஃபோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி விளையாடுறப்பெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்பில்டாகவே ஸ்பீக்கரும் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா சில கேம்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா டிவிலையும் அந்த எஃபெக்ட் வரும், இந்த கண்ட்ரோலோட ஸ்பீக்கர்லேருந்து கூட அந்த எஃபெக்ட் வரும். அதனால பார்த்திங்கன்னா நம்ம விளையாடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ஃபோர்ட், கண்ட்ரோலரை யூஸ் பண்ணி விளையாடுறப்ப பார்த்திங்கன்னா நம்ம பிடிச்சிட்டு யூஸ் பண்ணிவிட்டு விளையாடுறதுக்கு பார்த்திங்கன்னா கம்ஃபோர்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா கன்சோலோட டிசைன் கூட பிடிக்காமல் இருக்கும். ஆனால் இந்த கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. கிரிப் வைஸ் ஆகட்டும், நம்ம விளையாடுறதுக்காகட்டும், நம்ம கையில் வந்து வெயிட் ரொம்ப இல்லாத மாதிரி ஒரு பேலன்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. அதனால பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நம்மளால் விளையாட முடியும். இப்போ நம்ம இந்த கண்ட்ரோலரை அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போட்டிருப்பாங்க எப்படியெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இதிலே பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கங்கிறதெல்லாம் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா மோஷன் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த லைட் பார் இருக்குது பாருங்கள், அது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து நம்மளால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். தான் பார்த்திங்கன்னா கன்சோலோட அந்த கண்ட்ரோலர் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், ஒயர்லெஸ் கண்ட்ரோலர். இந்த லைட் இருக்குது பார்த்திங்களா, இதுவே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து வரும். நீங்கள் சார்ஜ் பண்ணுறப்ப கூட உங்களால் வந்து அந்த லைட்டோட இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஃபோனுக்காக உள்ள பட்டன். இது வந்து அந்த PS தான் வந்து நம்ம ஆன் பண்ணுறதுக்காக உள்ள பட்டன். இது வந்து சார்ஜ் போடுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைக்ரோஃபோன் கனெக்ட் பண்ணுறது எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டச் பேடு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா C டைப்பில் வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்னா அதுக்குன்னு ஒரு தனியாக சார்ஜிங் டாக்குன்னு ஒன்று விற்கிது. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூஸ் ஆகும். PS4லலாம் பார்த்திங்கன்னா C டைப் இல்லை, A டைப்பில் வர மாதிரி இருந்திருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா C டைப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் உள்ள சார்ஜரே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கண்ட்ரோலருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. லிமிட்டெட் எடிஷன் கண்ட்ரோலர் கூட கிரே கேமஃப்ளேஜ் வந்து வச்சுருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும்.
கண்ட்ரோலரோட க்ரிப்பு ஆகட்டும், இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். நீங்கள் மைன்யூட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கண்ட்ரோலரில். இது எல்லாமே ஸ்கொயரு, ட்ரையாங்கிள், சர்க்கிள், எக்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இது எல்லாமே அப்படியே அதிலே என்கிரேவ் பண்ண மாதிரியே இருக்கும். இதில் புதுசாக ஒரு கண்ட்ரோலர் வாங்கினோன்னா அதை எப்படி பேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த அடாப்டிவ் ட்ரிகர்லாம் வந்து அஸ்ட்ரோபோட்ஸ் அந்த கேமுக்கு வந்து எப்படி வந்து சூட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கண்ட்ரோலரை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ப்ளே ஸ்டேஷனில் வந்து கனெக்ட் பண்ணுறப்ப என்னென்னா, இந்த மாதிரி டைப் ஏலேருந்து டைப் சிக்கு வர மாதிரி ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி வந்து இது பண்ணால் தான் அது வந்து பேர் ஆகும். நீங்கள் நார்மலாக வந்து பேர் பண்ண முடியாது. அப்படி தான் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணோம்னா தான், கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னா தான் ஆன் ஆகும். இந்த பாருங்க, இந்த மாதிரி டூயல் சென்ஸ் கண்ட்ரோலரை வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து நடக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒயர் மூலியமாக கனெக்ட் பண்ணோன்னா இது வந்து பேர் ஆகிடுச்சு. இப்போ இந்த இதெல்லாம் ஒர்க் ஆகும், எல்லா பட்டன்ஸும். இது அப்டேட் ஆனோன்னே ஃபுல்லாக ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்ட்ரோலரை வந்து இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ கனெக்ட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டெல்லாம் எரியுது பாருங்கள். இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். மைக்ரோஃபோன் ஆஃப் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் தெரியும். அதுக்கப்புறமா இந்த பிஎஸ் பட்டன் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாமே ஒர்க் ஆகுது. இந்த பாருங்கள் எல்லா பட்டன்ஸும் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். இப்படி தான் வந்து பேர் பண்ண முடியும். நீங்கள் ப்ளூடூத் மூலயமா ஃபஸ்ட் டைம் வந்து பேர் பண்ணுறப்ப பண்ண முடியாது. ஒயர் மூலியமாக தான் பண்ணணும். அஸ்ட்ரோ ப்ளே ரூம்னு ஒரு கேம் இருக்கும். அதில் நீங்கள் விளையாண்டிங்கன்னா தான் இந்த கண்ட்ரோலோட ஃபீட்பேக் எல்லாமே வந்து நம்மளால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த கேம் விளையாடுறதே பார்த்தீங்கன்னா இந்த இதில் உள்ள இந்த வைப்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து அடாப்டிவ் ட்ரிகர், ஹெப்பாட்டிக் ஃபீட்பேக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூயல் சென்ஸ் கண்ட்ரோலரில் சூப்பராக வந்து இந்த கேமு, ராட்சட் அண்ட் கிளாங்க் அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கேம்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் இதில் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வைப்ரேஷனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வந்து இந்த PS4ஓட இதில் கம்பேர் பண்ணுறப்போ இந்த அடாப்டிவ் ட்ரிகரிங் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது நம்மளால் இதிலே உணர முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே டச் பேட் இருக்குது, மோஷன் சென்சார் கூட இருக்குது. நம்ம இப்படி பண்ண மோஷன் சென்சார் கூட இந்த கண்ட்ரோலரில் இருக்குது. மைக்ரோஃபோன் இருக்குது. இந்த பட்டன் யூஸ் பண்ணி நம்ம பேசிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். இந்த டூயல் சென்ஸ் கண்ட்ரோலரோட ஹெப்பாட்டிக் ஃபீட்பேக், அடாப்டிவ் ட்ரிகர் பற்றியெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.